அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக யாராவது ஒரு நபர் நம்மளை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் அது நம்மளுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஏன் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைய கூட சுட்டி காட்டினா கூட, ஆமாம் இவன் பெரிய யோக்கியம் பாரு, இவன் நம்மகிட்ட சொல்ல வந்துட்டான் என்று நம்ம என்ன செய்வோம்? சாதாரணமாக நம்ம சொல்லிட்டு கிடப்போம். ஒரு நபர் நம்மளை பற்றி குறை சொல்கிறது நம்மளுக்கே பிடிக்காதுங்கிற அந்த சூழ்நிலையில் எதிராளிகளை பற்றி, மற்ற நபர்களை பற்றி ஏன் நம்ம குறை சொல்லணும்? நம்ம கண்ணுக்கு மற்ற நபர்களுடைய சின்ன தூசி போட்டு உண்டான அந்த குறையோட கண்ணுக்கு தெரிஞ்சிருதுங்க. ஆனால் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய குறையை நம்ம மறந்துடுதோம். நபித்தோழர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. அற்புதமான ஒரு ஹதீஸு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு ஒரு உபதேசமாக சொல்லுவாங்க. யா புனைய, என்னுடைய மகனை, ஒன்றால் காலையிலேயோ மாலையிலேயோ, ஏன் எல்லா காலகட்டங்களிலும் மற்ற நபரை பற்றி குறை சொல்லாமல் உன்னால் இருக்க முடியுமா? அவ்வாறு நீ இருந்து பார். எக்காலத்திலும் யாரை பற்றியும் நீ குறை சொல்லாமல் இருந்து பார் என்று சொல்லிட்டு, ஹாதிஹி மின் சுன்னதி, பிறரை பற்றி குறை சொல்லாமல் இருப்பது தான் அது என்னுடைய வழிமுறை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உணவை கூட குறை சொன்னது கிடையாது. அதே நேரத்தில் எந்த ஒரு நபரை பற்றியும் அவர்கள் குறை சொன்னதாக வரலாற்றில் எங்கேயுமே பதிவு பண்ணலை. அப்படி இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? ஹாதிஹி மின் சுன்னதி, அது என்னுடைய வழிமுறை. சொல்லிட்டு மன் அஹ்யா மின் சுன்னதி, என்னுடைய வழிமுறையை யார் பின்பற்றுகிறாரோ, உயிர்ப்பிக்கிறாரோ, அதனை முழுவதும் ஃபாலோ பண்ணி யார் உயிர்ப்பிக்கிறாரோ, ஃப இன்னஹு மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதோடு நிற்கலைங்க. ஃப இன்னஹு மய்ய ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் அவர் என்னோட இருப்பார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறரை குறை காணாமல் இருப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத். அந்த சுன்னத்தை நம்ம கடைப்பிடித்தா யாரோட இருப்போம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருப்போம். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்! இந்த ஹதீஸு ஜாமிஉ திர்மிதிலையும் முஸ்னத் இமாம் அஹ்மது போன்ற ஹதீஸ் நூல்கள்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே நம்மளை பிற நபர்கள் குறை சொல்வதை எப்படி நம்மளுடைய மனசு விரும்பலையோ, நம்மளுடைய மனசு ஏற்றுக்கொள்ளாதோ, அதுபோல தான் நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நபர்களை நம்ம பார்க்க வேண்டும். நம்ம பிற நபர்களை குறைகளை காண்களை விட்டும் நம்மளுடைய குறைகளை கண்டு அதை சரி செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.